அக்குரியும் அவர் தான், மடக்கூதியும் அவர் தான். தம்பி வந்து வெளிநாட்டிலே பிறந்து வளர்ந்தால தம்பிக்கு கஷ்டம் தெரியலை. அப்படி கஷ்டப்படாமல் வளர்ந்தால தம்பிக்கு வந்து கொஞ்சம் கொழுப்பு கூடுன்னா என்ன செய்வாங்க, ஓடி போய் ஜிம்மில் நின்று இந்த மாதிரி துள்ளுறது. இந்த மாதிரி துள்ளுற வீடியோவை எடுத்து சோஷியல் மீடியாவை போட்டதுமே தான் ஏதோ பெருசாக சாதிச்சுன்னு நினைப்பு. அந்த நினைப்பில் சோஷியல் மீடியாவில் யாரெல்லாம் அதிகமான ஃபாலோவர்ஸை வச்சுக்கொண்டு பேர் புகழோடு இருக்கணுமோ, அல்ல உலகத்தில் யாரெல்லாம் பேர் புகழோடு இருக்கணுமோ அவைகளை கெட்ட வார்த்தையில் பேசி கிண்டல் பண்ணுறது தான் தம்பியினுடைய பிரதான வேலை. கொஞ்ச காலம் முன்னாடி மலேசியாவை சேர்ந்த இந்த நிலான்ற அக்காவை பற்றி கேவலமாக போஸ்ட் போட்டுருந்தவன் தான் இவர். அந்த அக்காவுடைய வளர்ச்சியும் அந்த அக்கா செய்கிற சில உதவிகளும் இவனுக்கு தெரியாது. ரீசெண்டாக கூட ஸ்ரீலங்காவை சேர்ந்த 2 பேருக்கு மிகப்பெரிய உதவி ஒன்று செய்திருக்கிறார். ஸ்ரீலங்கா பையனுங்க ஸ்ரீலங்கா போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. நேற்று நைட்டு 9 மணி போல வந்து அந்த பையனுங்க கால் பண்ணானுங்க. ஃப்ளைட் ஏறதுக்கு 1/2 hour முன்னுக்கு தான் வந்து ஃபோன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க போல. ஸோ கால் பண்ணி அக்கா நம்ம போகிறோம்க்கா வீட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு கால் பண்ணி பேசணும் நினைக்கிறேன். இந்த டைமுக்கு வந்து அவங்க ஃபேமிலி கூட இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அதுக்கு ஒரு நன்றி சொல்லி வீடியோ போட்டியா? நீ பொழுதுபோக்கு கிண்டல் பண்ணிருந்தா பரவாயில்ல, நல்ல விஷயம் பண்ணும்போதும் பாராட்டத்தானே நீ அது கூட போடலை. ஏதோ ஒரு வன்மத்தோடு தான் இவர்கள் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுறது. எது நல்லது, எது கெட்டது, எது உண்மை, எது போய், யார் நம்மளை வச்சு ஏமாத்துறாங்க, நம்மளை வச்சு வாழ்கிறாங்களேன்னு தேர்ந்து தெளியக்கூடிய ஒரு பகுத்தறிவை இந்த வீட்டில் உள்ள இவனுடைய பெரியவர்கள் இவனுக்கு கொடுக்கல. அதுக்காக இவன் தன்னுடைய வீட்டில் உள்ள பெரியவரையை எப்படி திட்டுறான்னு பாருங்க. தற்குறியும் அவர் தான், மடக்கூதியும் அவர் தான். சரியே.